காசு இல்லைன்னு யாரு யாராவது கொடுத்துருணும். இது எப்படிண்ணா எனக்கு புரியல. 50 ரூபாய்க்கு பிரியாணியும் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு 2 சைட் டிஷும் கொடுக்குறீங்க, யாராவது வந்து கேட்டால் காசெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்க. நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது இல்லைங்களா. பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சுட்டு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு லாபமா நிக்கிதா? தர்மம் பண்ணாங்காட்டி ஒன்றும் ஆயிர போகிறது. நம்ம தர்மம் பண்ணுவோம், எவனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தர்மம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம், அவ்வளோதான். அதுதான் மெயின் கான்செப்டே. குழந்தைகளுக்கு சும்மா கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஸ்கூல் குழந்தை பக்கத்தில் இருக்கங்காட்டி ஸ்கூல் குழந்தைக்கு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா சாப்பாடு வந்து சும்மா கொடுத்துருந்தாங்க. என்னன்னா அந்த மத்தியானம் லஞ்ச் டைமில் அவங்களுக்கு க்ரௌடு ஜாஸ்தி ஆயிருதுங்கிறனால, கொஞ்சம் இங்கே டிராஃபிக் ஆகுதுங்கிறனால 10 ருபீஸ்க்கு நான் மாற்றிட்டேன். சில்லியோட குழந்தைகளுக்கே 10 ருபீஸ் தான். கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, டேஸ்ட் பிடிச்சிருச்சு, பெரிய ஹோட்டலா ஒன்று போடுவாங்க, ரேட்டை ஏற்றிடுவாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்போ 12 ரூபாய்க்கு கொடுத்தேன், இப்போ 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சைட் டிஷோட அப்படிங்கிறீங்க. இவ்வளோ க்ரௌடு வந்துட்டாங்களே, நம்ம ஏன் ஒரு ஹோட்டலாக போகக்கூடாது அப்படிங்கிற. நான் ஹோட்டலாக போட்டாலும் இதே ப்ரைஸ் தான் போட போகிறேன். ஹோட்டலுக்கான முயற்சியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படியே நான் போட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டில் ஆகிடும். அப்போ இதே போடுவேன், குழந்தைங்களுக்கு 10 ரூபாய்க்கு தந்துடுவேன். பேரண்ட்ஸோட வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும்னு போயிடும். தரம் மக்களுக்கு கொடுக்குறது வந்து சில்லியோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ், சிக்கன் வறுவலோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ்க்கு, மட்டன் போட்டியே தர 50 ருபீஸ்க்கு, பீப் சுக்காவோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ். ஒரு இடத்துக்கு வறுவல் ஒன்று போய் வாங்க போனோம்னா 70 ரூபா 80 ரூபா ஆகும். நான் பிரியாணியோட 50 ரூபாய்க்கு தான். எப்படி கட்டுப்படி ஆகுது? எல்லாமே முக்கியமான இது விஷயம் என்னன்னா ஒய்ஃபோட ஒத்துழைப்பு தான். காலையில் நான் கறி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஒய்ஃப் அடுப்பு பற்ற வைக்கிறது ரெடியாக இருக்கும். வந்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறதா. அப்புறம் தம்பி, இன்னொன்று பார்த்தோம்னா தங்கச்சி. அங்கே நிற்கிறது எல்லாமே குடும்பத்தை சேர்ந்து ஒன் ஃபேமிலி தான். யாருமே வெளியாளு கிடையாது. வெளியாளுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு அண்ணன் வருவார், அவர் இன்னைக்கு லீவு, அவர் இல்லை. பாக்கி எல்லாமே பார்த்தோம்னா ஃபேமிலி மொத்தம் தான். அதனால எங்களுக்கு வந்து என்னன்னா வெளியே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபா இங்கே கிடைச்சா அவங்க சந்தோஷம். அதே நேரத்துக்கு எங்களுக்கு 2 நேரத்துக்கு சாப்பாடு எங்களுக்கு கை கிடைச்சாச்சு. நாங்கள் செய்கிற சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அதில் வந்து சிக்கன் பிரியாணி, சில்லி பிரியாணி, சிக்கன் வறுவல் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் போட்டி பிரியாணி, பீப் சுக்கா பிரியாணி. எப்படின்னா சில்லியோட வாங்கினாலும் 50 தான், சிக்கன் வறுவலோட வாங்கினாலும் 50 தான், போட்டியோட வாங்கினாலும் 50 தான். அதாவது மீறி போனால் ஒருத்தரோட கான்செப்ட் ஒரு 60 ரூபாக்குள்ள பட்ஜெட் முடிச்சுட்டு போகணும். ரெண்டாவது ஒரு ½ ரைஸ் வாங்கினா 10 ரூபா தான். அந்த ½ ரைஸோட வச்சு அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்குது. இதில் வந்து பாஸ்மதி ரைஸ், ஓகே சிக்கன் வறுவல், சரி ஓகே, அதாவது கோலா மட்டன் கோலா, ஓகேங்களா. கிரேவி லைட்டாக தரேன், நம்ம கிரேவி வேற மாதிரி இருக்கும். என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அவர்? எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் சிங்கானூரில் ட்ரிபிள்எஸ் ஹோட்டல் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ். அங்கே வந்து போனால் 25 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், ரைட் ரைஸ் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். அவ்வளவு காசு பணம் வச்சுட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஒரு சேவையாக பண்ணுறாங்க. அதே விஷயத்தை அவர் தள்ளுவண்டியில் பண்ணிருக்காரு. அவங்க அதே விஷயம் தான். அவர் குழந்தைங்க வந்து சாப்பாடு கேட்டால் என்ன காசு இருக்கோ அவர் கொடுத்துருவாரு. 2 சில்லி வைப்பார். இன்னைக்கு ஒரு நார்மல் ஹோட்டல் 60 ரூபா ஒரு சில்லி. அதே சில்லி பிரியாணி அவர் கொடுக்குறாரு. இவர் எங்க சிக்கன் வாங்குறாரு, பத்தாம போயெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து உடனே போட்டு கொடுப்போம். அதாவது ரெடிமேடாவே போடுவார். அப்பவே சிக்கன் கோழி வெட்டி வாங்கிட்டு வந்து மற்றவங்க மாதிரி வாங்கிட்டு வந்து கழுவி போட்டுருவாரு. சும்மா மேம்போக்கா இது பண்ண மாட்டாரு. அதனால தண்ணி விட்டு கழுவி அவ்வளவு நீட்டா பண்ணுவார். அங்கதான் அவர் நிற்கிறாரு. செகண்ட் அந்த டேஸ்ட். இவர் கடையில் நான் 8 வருஷம் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கிறாங்க. எங்களுக்குலாம் ஹோட்டல் சாப்பாடு தான் மெயின். அப்படி சாப்பிடும்போது வயிறு அப்செட் ஆகக்கூடாது. இவர் கடையில் சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாதுங்க. வாட்டில் போயிட்டே இருக்கும். உடம்பு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது. இது பண்ணாது. இவர் நல்லா இருக்கும். ரெண்டாவது ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாரு. ஏன் இந்த ரேட்ல கொடுக்குறாரு? அவர் ஒரு பக்கம் இது ஒரு சேவையா பண்ணாலும் இதுல ஒரு வியாபார யுக்தி இருக்கு. நீங்க அவர் கம்மியா கொடுக்கறதுனாலையும் அந்த டேஸ்ட் இருக்கிறதுனாலையும் அவர் பழக்க வழக்கத்துக்காக இங்க ஆள் வருவாங்க. அதான் விஷயம். யாரையுமே வந்து ஒரு கஸ்டமர் ட்ரீட் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஒரு ஓப்பனா இருப்பாருங்க. நல்ல மனுஷன்.